சிக்கன்ல எப்பவுமே பிரியாணி, குழம்பு, கிரேவி தானா? இந்த சிக்கன் ஸ்டூ ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய் எண்ணெய காய வச்சுட்டு, அதில கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, இந்த கரம் மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்து, ஒரு 4 முந்திரியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதில இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பில, அதுக்கப்புறம் வெங்காயம். பச்சை மிளகா ஒரு 4, 5 கூடவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா, அதுதான் காரமே. வேற எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போறதில்ல. இது வதங்கினதுக்கப்புறம் கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் ஸ்டூக்கு பெரும்பாலும் சிலர் மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டாங்க. பட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட நறுக்குன கேரட்டும், உருளைக்கிழங்கும் சேர்த்து வதக்கியிருக்கேன். காய் கொஞ்சம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணியா இருக்க தேங்காய் பால். இந்த 2வது, 3வது தேங்காய் பால் சொல்லுவாங்கல்ல, அத சேர்த்து தேவையான உப்பையும் சேர்த்து மூடி போட்டு குக் பண்ணுங்க. காயும், சிக்கனுமே இப்ப நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கரம் மசாலாவும், பெப்பர் தூளும் ஆட் பண்றேன். நான் முன்ன சொன்ன மாரி மஞ்சள் தூளு, கரம் மசாலா எதுவுமே இல்லாம வெள்ளையாவும் கூட நம்ம இந்த சிக்கன் ஸ்டூ பண்ணலாம். இப்ப எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் திக்கான தேங்காய் பால சேர்க்கிறேன். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது லைட்டா ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல. கொத்தமல்லி இலைய போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதான். இது வந்து சாப்பாட்டுக்கோ, இட்லி, தோசை, இடியாப்பம்